ஒயிட் கிரஸ்டட் சொசைட்டி பிஞ்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் நார்மல் பிஞ்சஸுக்கும் இதுக்கும் ப்ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுட் எந்த மாதிரி கொடுக்கலாம், ஃபுட் எதாவது சேஞ்ச் ஆகுமாங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வைஸில் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நம்ம ஃபிஞ்சஸுக்கு எந்த ஃபுட்டு கொடுப்போமோ அதே வந்து இதுக்கு கொடுக்கலாம். ஃபிஞ்சஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஞ்சஸோட தலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் செலுத்திட்டு இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே ரொம்ப தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்குது. 5 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் வந்து போதுமானதாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீடிங் பாக்ஸில் ப்ரீட் ஆகதாக இருந்தால் ஓகே, பானை வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் ப்ரீடிங் பாக்ஸ் கூட நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். எது அதுக்கு பிடிச்சிருக்கோ அதில் வந்து அது ப்ரீட் பண்ணலாம். அந்த கேஜ் சைஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதெல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து கேஜ் சின்னதாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாமே வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு பானை மட்டும் வச்சுருந்தா போதும். இது பார்த்தீங்கன்னா 4க்கு 4 ஒரு குட்டி ரூமுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேஜ் சைஸாக இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் நம்ம வந்து சிக்ஸ் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ சிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேறு கேஜில் செப்பரேட் ஆக்குறதுனால இப்போ இதில் வந்து நம்ம வந்து குரூப்பிங்காக இந்த பேட்ஸை வந்து நம்ம விட்டுருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஜ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கணும் அப்படி எதுவுமே தேவையில்லை. 1க்கு 1.5க்கு 1.5 அந்த மாதிரி இதுலேயே ஒரு பேர் வந்து விட்டுருந்தா நல்லபடியாக ப்ரீட் ஆகும். இது நம்ம வந்து இந்த கேஜ் வந்து நம்மக்கிட்ட வந்து அடிஷ்னலாக இருந்தனால இதை வந்து நம்ம குரூப்பிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ் வாங்கிட்டு வரும்போது இந்த கேஜில் தான் நம்ம விட்டுருந்தோம். இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஒருத்தருங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் விட்டுருந்தீங்கன்னா 5 பேருமே வந்து டேமேஜ் ஆகிரும். கொஞ்சம் ஃப்ரீயாக பறந்தெடுத்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஜில் இருந்த பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஜுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ஸ் ரொம்ப ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் கேஜோட ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன கேஜோட பெரிய கேஜில் நம்ம வந்து பேட் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து பிஞ்சஸுக்கு எந்த ஃபுட்டு கொடுப்போமோ அந்த ஃபுட்டே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெனை கொடுக்கலாம், சோப்பு தெனை கொடுக்கலாம். அது மாதிரி எக்கை பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி வந்து கொடுக்கலாம், பாயில் பண்ணி கிரேட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து வச்சுருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் சத்தெல்லாம் இருக்கிறனால அதுக்கு வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டில் ஃபிஷ்ஷோட போன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அது வந்து கால்சியம் சத்துக்கள் ரொம்ப இருக்கிறனால அது வந்து எடுத்துக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து க்ளீனாக கேஜை செட் பண்ணால் மட்டும்தான் பேட்ஸ் வந்து டெத் ஆகாமல் நல்லபடியாக வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ போடுறதுங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ தான் வந்து செமி அடல்ட்லேருந்து இப்போ வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ரீட் ஆகுறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாமே எப்படி வருது, எத்தனை எக் வைக்குது, எத்தனை சிக்ஸ் வந்து வெளியில் கொண்டு வருது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் கேஜ் ஒரு பேராக தான் நம்ம வந்து ஒரு கேஜில் வச்சுருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸை வந்து குரூப்பிங்கில் ஒரு கேஜில் விட்டுருக்கோம். இதில் எவ்வளோ சிக்ஸை க்ரோத் பண்ணி கொண்டு வருதுங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.